கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலவெளியிலே கர்த்தருடைய வார்த்தை கேட்கும்படியாய் வந்திருக்கிற யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்தர் நம்மை ஆஸ்வதிப்பாராக. கடந்த நாட்களெல்லாம் தேவன் நம்மை கண்மணி போல பாதுகாத்து நமக்கு நல்ல ஜீவன் சுகம்பலம் தந்து தேவைகளை சந்தித்து இந்த நாட்களில் அப்படியாய் மீண்டுமாய் தேவனுடைய பாதத்தில் கடந்து வர ஆண்டவர் நமக்கு செய்த நன்மைகளுக்காய் ஒரு விஷயம் நாம் தலைகளை தாழ்த்தி தேவனுடைய பாதத்தில் ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிப்போம். பரலோக பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த ஆஸ்வதிக்கப்பட்ட மனமகிழ்ச்சி நாளின் காலவேளைக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. கடந்த நாட்கள் எல்லாம் கண்மணி போல எங்களை பாதுகாத்து ஜீவன் சுகமலம் தந்து எங்களுடைய தேவைகளை அற்புதமாய் சந்தித்து இதுவரைக்கும் எடுத்து வந்த கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. எங்களை தாழ்த்தி உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இரத்த கோட்டைகளை மூடி மறைத்துக் கொள்வீராக. இந்த காலவெளியில் எங்களோடு பேசுவீராக. உடைய வார்த்தை எங்களை பரிசுத்தப்படுத்தட்டும், எங்களை பலப்படுத்தட்டும், எங்களை ஆஸ்வதிக்கட்டும். இந்த வார்த்தைகளுக்கு எங்களுடைய செவிகளை சாய்க்க எங்களுடைய இருதயங்களின் செவிகளையும் கத்த திறந்தல்வீராக, ஆளுகை செய்வீராக. இந்த ஆண்டவரே கத்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. இந்த நாளிலே ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. உடைய வார்த்தைக்கும்படி நாங்கள் நடக்கிறவர்களாய் காணப்பட எங்களை அர்ப்பணிக்கிறோம். கத்த தொடர்ந்து உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். துதிக்கிற மகிமையெல்லாம் உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலவேளையிலே கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கும்படியாக வந்திருக்கிற யாவரையும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்தர் நம்மை ஆஸ்வதிப்பாராக. நம் தியானிக்க எடுத்துக்கொண்ட வேத பகுதி சங்கீதத்தின் புஸ்தகம் 37ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம். புக் ஆஃப் சாம்ஸ் சாப்டர் 37 verse 39. நீதிமான்களுடைய ரட்சிப்பு கர்த்தரால் வரும், இக்கட்டு காலத்தில் அவரே அவர்கள் அடைக்கலம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நீதிமான்களுடைய ரட்சிப்பு கர்த்தரால் வரும், இக்கட்டு காலத்தில் அவரே அவர்கள் அடைக்கலம். இக்கட்டு காலத்தில் அவரே நீதிமான்களுடைய அடைக்கலமாயிருக்கிறார் என்று இந்த வார்த்தை விதமாய் சொல்லுகிறது. இன்னைக்கு உலகமே இக்கட்டில் இருக்கிறது. யுத்தங்கள் ஒரு பக்கம் பெருகிக் கொண்டே வருகிறது. உலக யுத்தம் வருமென்றால் வருமா என்று சொல்கிற கேள்விக்கு நேராய் வந்திருக்கிறோம். உலகத்துடைய கடைசி நாட்களில் நம்ம வந்திருக்கிறோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் நம்மை ரட்சிக்க வல்லவராய் இருக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இக்கட்டு காலத்தில் அவரே அவர்கள் அடைக்கலம் என்று சொல்லி, அவர்கள் என்று சொல்லி யாரை சொல்லுகிறார் என்று நம்ம வாசிக்கும் போது ஆண்டவருடைய முதல் வசனத்தில் நீதிமான்களுடைய ரட்சிப்பு என்று சொல்லுகிறது. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த இக்கட்டு காலத்தில் எல்லா விதத்தில் இக்கட்டுகள், பிரச்சனைகள், போராட்டங்கள் நெருக்கி வருகிற இந்த நாட்களில் ஆண்டவர் இந்த காலவெளியில் நம்மோடு சொல்லுகிற வார்த்தை, அவரே நம்மை ரட்சிக்க வல்லவராக இருக்கிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இக்கட்டு காலத்தில் நிறைய உதவிகள் கிடைக்கும், இல்லைன்னு சொல்லல. ஆனா நமக்கு சரியான உண்மையான அடைக்கலம் அவரும் என்று சொல்லவில்லை, அவரே என்று சொல்லுகிறது. He is the only person can give us a refuge and shelter during the time of tribulation, during the time of problem, during the time of war. இந்த நாட்களில் நமக்கு அவர் மட்டும்தான் அடைக்கலாம். உலகத்தில் அடைக்கலன்னு சொல்லி நம்ம சில ஆட்களை நம்பி, சில காரியங்களை நம்பி ஏமாந்து போகாதபடி இந்த நாட்களிலே அந்த அடைக்கலத்துக்குள்ள வருகிறதுக்கு நம்ம என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி நம்மை நம்ம ஆராய்ந்து அறியும் போது ஆண்டவர் நமக்கு அடைக்கலம் கொடுக்க வல்லவராயிருக்கிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. 40ஆம் வசனத்தில் நம்ம வாசிக்கும் போது சங்கீதம் 37:40 அதோடைய அடுத்த வசனங்கள். சாம்ஸ் 37 verse 40. கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்து அவர்களை விடுவிப்பார், அவர்கள் அவரை நம்பி இருக்கிறபடியால் அவர்களை துன்மார்க்கருடைய கைக்கு தப்புவித்து ரட்சிப்பார். கர்த்தர் அவர்களுக்கு அப்படின்னா நீதிமான்களுக்கு உதவி செய்து அவர்களை விடுவிப்பார். ஒரு மனுஷன் செய்கிற உதவியை விட ஆண்டவருடைய உதவி அது பெரிதா இருக்கும். உதவிக்கு ஒரு மனுஷன் இருந்தா எப்படி இருக்கும் நம்ம நினைக்கிறோமோ அதை போலவே ஆண்டவர் நமக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். எல்லா வேலைகளையும் உதவி செய்ய அவரால் கூடும். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எந்த உதவியா இருக்கட்டுமே, பண உதவி, பொருளுதவி, நமக்கு ஆலோசனை, பாதுகாவல், எல்லாவற்றிலையும் அவர் உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அவருடைய கரத்திலிருந்து வருகிற உதவிகளை யாரும் தடுக்க முடியாது என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அவர் யாருக்கு உதவி செய்கிறார்? அவர்களுக்கு, நீதிமான்களுக்கு அவர் உதவி செய்து அவர்களை விடுவிப்பார். அவர்கள் அவரை நம்பி இருக்கிறபடினால் ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக.
அப்போ இக்கட்டு காலத்துல அவர் நமக்கு அடைக்கலம் என்று நம்ம வாசித்தோமே. ஆண்டவருடைய அடைக்கலத்தை எப்படி நம்ம பெற்றுக்கொள்ள முடியும், ஆண்டவருடைய உதவி எப்படி நம்ம பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லி அதே அதிகாரங்கள்ல அநேக வார்த்தைகள்ல சொல்லப்பட்டிருக்கிறதை நம்ம வாசிக்கலாம். முதலாவது ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தரை ஸ்தோத்திரித்து துதிக்கிற வேளையில ஆண்டவருடைய நன்மைகளை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். நமக்கு ஒரு அடைக்கலம், அவரே அடைக்கலம் நம்ம நினைக்கிறோம், விசுவாசிக்கிறோம். அதை யாருக்கு தருகிறார் அப்படின்றால் நீதிமானாய் மாறுகிறவர்களுக்கு கர்த்தர் தருகிறார். நீதிமானாய் மாற நாம் என்ன செய்ய வேண்டும்? முதலாவது கர்த்தர் செய்த நன்மைகளை நினைவு கூர்ந்து துதித்து ஆராதிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. துன்மார்க்கன் அதை உணரான் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. இன்னைக்கு நிறைய பேருக்கு இல்ல, எல்லா ஜனங்களுக்குமே ஆண்டவர் உதவி செய்துகிட்டே இருக்கிறார். கூப்பிடுகிற எளியவனையும் சிறியவனையும் அவர் ரட்சிக்கிறார். எல்லாருக்கும் உதவி செய்கிறார். எல்லாருக்கும் கர்த்தர் அவருடைய தேவைகளை சந்தித்து அற்புதங்களை செய்கிறார். இதுல துன்மார்க்கன் அதை உணரான். நிறைய பேர் என்ன பண்றாங்க, அந்த உணர்வுக்கு நேரா வர்றதில்லை. நான் அனுபவிக்கிற எல்லா நன்மையும் ஆண்டவர் எனக்கு அருளி செய்கிறார் என்று சொல்லி என்னைக்கு நம்ம அதை யோசிக்கிறோமோ அன்னைக்கு ஆண்டவர் இக்கட்டு காலத்து வரும்போது நமக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இதை உணர்ந்த தாவீது 34ஆம் சங்கீதத்துல ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சாம்ஸ் 34ல 1ஆம் வசனம், 3ஆம் வசனம், 4ஆம் வசனம், 5ஆம் 6ஆம் வசனங்களை நம்ம வாசிக்கும் போது நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி அவர் அங்க சொல்லுகிறார். தாவீது அதுக்கு முன்னாடி நம்ம வாசிக்கும் போது தாவீது அபிமெலேக்குக்கு முன்பதாக வேஷம் மாறின போது அவனால் துரத்தி விடப்படுகையில் பாடின சங்கீதம். ஒருத்தரை நம்பி போறான், அபிமெலேக்கு கூட இருக்கிற ஆட்கள் அவனை ஏற்றுக்கொள்ளவில்லை, அதனால அவன் வேஷம் மாறுகிறான், எப்படியாவது தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி அந்த இடத்துல இருந்து இருக்கும்போது அபிமெலேக்கே அவனை துரத்தி விடுறான். அப்படின்னா அவனுக்கு உதவி செய்யக்கூடிய நிலைமையில அபிமெலேக்கு இல்லை. சவுலுக்கு பயந்து அங்க ஓடுறான். ஓடும்போது அங்கேயும் அவனுக்கு உதவி இல்லை. அந்த நேரத்துல உதவியற்ற நேரத்துல தாவீது செய்த ஒரு காரியங்களை நம்ம வாசிக்கும் போது 1ஆம் வசனம், 3ஆம் வசனம், 4ஆம் வசனம், 5, 6 வசனங்களை நம்ம வாசிக்கலாம். Psalms chapter 34 verse 1, 3, 4, 5 and 6. கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். என்னோட கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள், நாம் ஒருமித்து அவர் நாமத்தை உயர்த்துவோமாக. நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசமடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு அவனை அவன் இடுக்கண்களுக்கெல்லாம் நீங்களாக்கி ரட்சித்தார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தாவீது ஒருவனை நம்பி போறான். இக்கட்டு காலத்துல அடைக்கலம் கிடைக்கும் போறான். அப்ப அவன் கூட இருக்கிறவங்க, அபிமேல கூட இருக்கிறவங்க சொல்றாங்க, இவனல்லவா நம்முடைய ஆட்களை கொன்றதுன்னு சொல்லி தாவீதை அங்க துரத்துகிற நேரத்துல தாவீது அவனால் துரத்தப்படுகையில் அல்லது தாவீதுடைய உதவி அங்க கிடைக்காத போது அவன் சோர்ந்து போகவில்லை. மாறாக அவன் என்ன செய்யறான்னா, கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் என்ன பண்ணுமா இருக்கும். ஆண்டவர் எப்பயுமே நம்பத்தக்கவர், ஒரு நாளும் என்னை கைவிட மாட்டார். நான் நம்பின அந்த அபிமெலேக்கு ஒருவேளை என்னை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கலாம், என் தேவன் நினைச்சிருந்தா அவன் அங்கேயே செத்துருக்கணும், அந்த மாதிரி அவனுக்கு மரணம் வந்திருக்கணும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில அவன் வேஷம் மாறுகிறான். வேஷம் மாறும்போது ஆனாலும் அவனுடைய ஜீவன் ஆண்டுடைய பார்வைக்கு அருமையா இருந்தபடினால ஆண்டவர் அவனை அங்கிருந்து தப்பு வைத்து அவருடைய கண்களை இரக்கம் பண்ணுகிற போது தாவீது இந்த வார்த்தையை சொல்லுகிறார், நான் எக்காலத்திலும் அவரை ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். 3ஆம் வசனத்துல சொல்றாரு, என்னோடு கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள், நாம் ஒருமித்து அவர் நாமத்தை என்ன பண்ணுவோமாக, உயர்த்துவோமாக. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அவன் கர்த்தரை துதிக்கிறவனாய் காணப்பட்டான். ஜனங்கள் அவனோடு இருந்த போதும் அந்த ஜனங்கள் மேல நம்பிக்கை வைக்காதபடி அந்த நேரத்துல அவன் விசுவாச வார்த்தையை சொல்றான் பாருங்க, என்னோடு கூட கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கள், நாம் ஒருமித்து அவர் நாமத்தை உயர்த்துவோமாக. காடுகளை வனாந்தரங்களை தாவீது இருக்கும்போது அவன் கூட சில ஆட்கள் இருக்காங்க அவனை பாதுகாக்கிறதுக்கு, ஆனாலும் அவன் அவர்கள் மேல நம்பிக்கை வைக்கல. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நம்முடைய வாழ்க்கையில இக்கட்டுகள் பிரச்சனைகள் வரும்போது நம்ம சோர்ந்து விடாதபடி அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் நமக்கு அந்த நேரத்துல என்ன அனுக்கிரகம் பண்ணியிருக்கிறார் என்பதை ஆழமாய் நினைவு கூறுவோம் என்றால்
மெய்யாகவே ஆண்டவர் நம்மை நேசிக்கிறதை நாம் உணர்ந்து கொள்ள முடியும். சில நேரத்தில் டக்குன்னு சொல்லிடுவாங்க, ஆண்டவர் கைவிட்டாரு, ஆண்டவர் கைவிட்டாரு. ஆண்டவர் கைவிடுகிறதுக்காக நம்மளை அழைக்கவில்லை. அவர் கைவிட ஒருபோது தன்னுடைய பிள்ளைகளை மறக்கிற தேவன் அல்ல. ஏன் அப்படிப்பட்ட சூழ்நிலை வருது என்றால், தாவீது இன்னும் தன்னை நம்ப வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் அந்த இடத்துல அபிமெலேக்கிடத்திலிருந்து வரக்கூடிய உதவிகள் ஒருவேளை இல்லாமல் போனாலும் நான் உடைய ஜீவனை பாதுகாக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் தன்னுடைய அன்பை வெளிப்படுத்துகிற விதமாக தாவீதை நேசித்து பாதுகாத்ததை நம்ம வாசிக்கிறோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. 4ஆம் வசனத்துல அப்ப தாவீது சொல்றாரு, நான் கர்த்தரை தேடினேன். அபிமெலேக்கை தேடினா அபிமெலேக்கு எனக்கு உதவி செய்யல. இப்ப நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து. நீ என்ன நம்பாம அங்க போயிட்டியேன்னு சொல்லி ஆண்டவர் அவனை புறக்கணிக்காதபடி எனக்கு அவர் செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும், சவுல் எப்படியாவது கொல்றதுக்கு முயற்சி பண்ணி வர்றான், பயந்து ஓடுற நேரத்துல தாவீது சொல்றாரு, எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி என்ன பண்ணாரு, மீட்டு விட்டார். இந்த உலகத்துல பயப்படக்கூடிய சூழ்நிலைகள் வரும், தாவீதுக்கே வந்தது, நமக்கு வரும். ஆனா அவற்றிலிருந்து மீட்டு கொள்ளக்கூடிய ஒரே ஒரு வழி, ஆண்டவர் செய்த நன்மைகளை நினைத்து முதல்ல அவரை துதிக்கணும், ஸ்தோத்தரிக்கணும், அப்புறம் துதிக்கணும். அது மாத்திரமல்ல, அவரை நாம் மகிமைப்படுத்தி தேடுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து. உலகத்தில் அபிமெலேக்கு அவனுக்கு செவி கொடுக்கல, கூட இருக்கிறவங்களும் செவி கொடுக்கல. ஆனால் கர்த்தர் அவனுக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாகிவிட்டார். அப்படின்னா என்ன அர்த்தம்? இவன் எந்த காரியத்துக்காக பயந்து ஓடினானோ, தன் ஜீவன் ரட்சித்துக்குள்ள ஓடினானோ, அந்த காரியமே நடைபெறாதபடிக்கு ஆண்டவர் அவனை பாதுகாத்தார். 5ஆம் வசனம் 6ஆம் வசனத்துல, அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. தாவீது ஆண்டவரை நோக்கி பார்க்கும்போது தாவீது கூட இருக்கிறவங்களுடைய முகத்தை ஆண்டவர் பிரகாசமாக்குகிறார், தாவீதையும் ஆண்டவர் பாதுகாக்கிறார். இன்னைக்கு குடும்பத்தில் இருக்கிற ஒரே ஒருவர் ஆண்டவரை நோக்கி பார்க்கும்போது அந்த குடும்பத்தாருக்கே ஆண்டவர் இரக்கம் செய்து அவருடைய முகங்களை வெட்கப்படுத்த பண்ணாதபடி, அவர்கள் பிரச்சனையில மாட்டிக்கொள்ளாதபடி ஆண்டவர் இரக்கம் செய்கிறார். 6ஆம் வசனத்துல பாருங்க, இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு அவனை அவன் இடுக்கண்களுக்கெல்லாம் நீங்களாக்கி என்ன பண்ணாராம், ரட்சித்தார். ஆண்டவர் எப்படி ரட்சிப்பார் அப்படின்னா, அந்த ஆபத்து நேரத்துல சோர்ந்து போகக்கூடாது. ஆபத்து வரும்போது வேதம் சொல்லுகிறது, ஆபத்து காலத்துல சோர்ந்து போவையானால் உன் பலன் குறுகினது. யாரையா நம்பி போறோம், அவங்க கைவிடும் போது நம்ம அப்படியே டோட்டலா சோர்ந்து போகிறோம். இல்ல, அது வரைக்கும் ஆண்டவர் நம்மளை கைவிடாம நடத்தி வந்த காரியங்களை நினைச்சு நன்றி சொல்லுகிற வேளையில, அதான் வேதம் சொல்லுகிறது, ஒரு வழியை அடைக்கும் போது 7 வழிகள் திறக்கப்படுகிறது. ஒரு வழியை அடைச்சாச்சு, அவன் போற நன்மைகள் அவனுக்கு இல்லை, திருப்பி வர்றான் ஏமாற்றத்தோடு. ஆனா ஆண்டவர் அவனுக்கு என்னுடைய எல்லா பயத்துக்கும் நீங்களாக்கி விட்டார். அது இப்படி சொல்ல போனா, எனக்கு ஒரு வழி அடைக்கப்பட்டது, இப்பொழுது ஆண்டவர் எல்லா பக்கத்திலும் எனக்கு வழி திறந்தார் என்று அந்த வார்த்தையுடைய அர்த்தமா இருக்கிறது. தேவ பிள்ளைகளே, நம்ம குடும்பத்துல பலவிதமான இழப்புகள், நஷ்டங்கள், இப்படிப்பட்ட காரியங்கள் வரும்போது நம்ம ஒரு நாள் சோர்ந்து போகக்கூடாது. அந்த நாட்கள்ல தான் ஆண்டவர் அதிகமா தேடும் போது ஆண்டவர் உடனே நமக்கு பதில் தந்து நம்முடைய ஸ்தானத்துல நிலைநிறுத்தி வைக்க வல்லவராய் இருக்கிறார். இது நீதிமான்களாய் மாறுகிறதுக்குரிய முதலாவது ஒரு காரியம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அல்லது கர்த்தருடைய ரட்சிப்பை இக்கட்டு காலத்துல அவர் நமக்கு எப்படி இருக்கிறான்னு சொல்லி நம்ம அந்த வசனங்களை நம்ம வாசிச்சோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இக்கட்டு காலத்தில் அவரே அடைக்கிறோம். அப்ப இக்கட்டு காலத்துல யாருக்கு அவர் ஷெல்டர் தருவாரு? நம்ம அந்த ஆறுதலை எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்னா, ஆண்டவருடைய நன்மைகளை நினைத்து நன்றி உள்ளவங்களுக்கு தான் கர்த்தர் இரக்கம் செய்கிறார். சில ஆட்களுக்கு எவ்வளவோ நன்மை செய்வாரு, அது உங்களுக்கு அந்த நன்றி இருக்காது. கொடுக்கிற வரைக்கும் நல்லவன் சொல்லுவாங்க. ஒரு நாள் தாமதப்படும் போது உடனே அவங்க ஆண்டவரை தூஷிக்க ஆரம்பித்து விடுவார்கள். அப்படி இல்லாதபடி ஆண்டவருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்புரலை கேட்டார். சில நேரத்தில் ஆண்டவர் பதில் தர்றாரு, சில நேரத்தில் அவருடைய வேலைக்காய் அவர் காத்திருந்து அந்த வேலையில கர்த்தர் பலத்த அற்புதங்களை செய்கிறார். கூப்பிட்டவுடனே பதில் கிடைக்கல நம்ம சோர்ந்து போய் முறுமுறுக்காதபடி, இஸ்ரவேல் ஜனங்க அப்படி முறுமுறுத்ததுனால வனாந்தரத்துல அத்தனை பேரையும் ஆண்டவர் அழிச்சு போட்டார். கடையை கேட்கறாங்க கொடுக்கறாரு, மண்ணவை கேட்கறாரு கொடுக்கறாங்க, தண்ணீரை கேட்கறாரு கொடுக்கறாங்க, எல்லாவற்றையும் கொடுத்தோம். அவங்களுக்கு பாருங்க அந்த பொறுமை இல்லை. கர்த்தருக்காக காத்திருக்கணும் அப்படின்ற ஒரு பொறுமை இல்லை. பார்வோன் நாட்கள்ல காத்திருந்தாங்க, அவன் எப்ப சாப்பாடு தருவானோ அப்பதான் சாப்பிடுவாங்க, எல்லாம் செய்வாங்க. ஆனா ஆண்டுடைய பாதத்துல அந்த காத்திருக்கிற பொறுமை யாருக்கு இருக்கிறதோ, நன்றி உணர்வு இருக்கிறதோ, அவர்களை ஆண்டவர் ரட்சிக்க உண்மை உள்ளவராக இருக்கிறார் என்பதை மறந்துவிட வேண்டாம். நம்ம வேலை பார்க்குறோம், நம்முடைய குடும்பத்தில் உறவுகளில் வர வேண்டிய நன்மைகள் தாமதிக்கும் போது நம்ம கம்முன்னு இருக்கிறோம்.
எப்படியாவது தருவாங்க, நம்ம கேட்டு சண்டை போட்டும் கிடைக்காது, பொறுமையாக தான் இருந்து பெற்றுக்கொள்ளணும். வேலை நேரத்தில் சம்பளம் பாதிக்கப்படும் போது நம்ம அமைதியில் இருக்கிறோம். எங்கே நம்ம போய் கேட்டோம்னா வேலையை விட்டு தூக்கிடுவாங்களோ, வேலை போயிருமோ அப்படின்னு. அப்போ அதுக்கெல்லாம் பொறுமை இருக்கும்போது ஆண்டுடைய காரியத்தில் பொறுமையாக இருந்தால் அதை ஆண்டவர் 2 மடங்கு முற்றிலும் வட்டியோடு சேர்த்து ஆண்டவர் நமக்கு அற்புதம் செய்து நம்மை ஆஸ்வதித்து தேவைகளை சந்திக்க வல்லவராக இருக்கிறார். 2வது ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கும் போது 34 சங்கீதம் 14 ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. 2வது, இக்கட்டு காலத்தில் நீதிமானுக்கு ஆண்டவர் எப்படி அடைக்கலம் தரார், அல்லது ஒரு மனுஷன் நீதிமானாய் மாற 2வது ஒரு வழிமுறைகள் என்னவென்றால் Psalms 34:14, சங்கீதம் 34:14, தீமையை விட்டு விலகி நன்மை செய், சமாதானத்தை தேடி அதை தொடர்ந்து கொள். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஸ்தோத்தரிக்கிற ஆண்டவரை நன்றியுள்ள நம்ம 2வது, நம்ம செய்கிற தீமைகளிலிருந்து நாம் விடுபட வேண்டும். நம்முடைய வழிகளிலிருந்து நம்ம ஆண்டவருடைய வழிக்கு மாறும்போது ஆண்டவர் நம்ம துதிக்கும் போது நன்மை செய்கிறார், ஸ்தோத்தரிக்கும் போது நன்மை செய்கிறார். ஆனா இந்த நன்மையெல்லாம் பெற்றுக்கிட்டு திரும்ப நம்முடைய சொந்த வாழ்க்கையில சொந்த காரியங்களை நிலைத்திராதபடி வேதம் சொல்லுகிறது, தீமையை விட்டு விலகி நன்மை செய், சமாதானத்தை தேடி அதை என்ன பண்ணிக்கோ, தொடர்ந்துக்கள். சமாதானத்தை தேடினா ஆண்டவர் நம்மோடு சமாதானமா இருக்கக்கூடிய வழிகள் என்ன நமக்கு தெரியும். எந்தெந்த வழிகளில் ஆண்டவர் நம்மோடு சமாதானமா ஆக மாட்டாரு, சமரசம் ஆக மாட்டார் நமக்கு தெரியும். அந்த வழிகளை தொடர்ந்து பண்ணிக்கிட்டு ஆண்டவர் என்னோடு சமாதானம் ஆகணும்னா அவர் ஒரு நாள் அவருடைய காரியங்கள்ல மாறுகிற தேவன். ஒரு விசை விளம்பினதை மறுவிசை மாற்றுகிற தேவன் அல்ல. ஒரு விஷயம் ஒரு காரியத்தை சொல்றாருன்னா அந்த காரியத்துக்கு நம்ம தான் தாழ்ந்து படுமே தவிர ஆண்டவரை நம்ம பக்கம் இழுக்கிறது எந்த விதத்திலுமே நமக்கு பயன் தராது, பலன் அளிக்காது. 2வது காரியம் ஆண்டவர் சொல்றாரு, தீமையை விட்டு விலகி நீ என்ன பண்ணு, நீ நன்மை செய்யறது 2வது ஒரு பக்கம் இருக்கட்டும். முதல்ல இந்த தீமையான காரியங்கள்ல இருந்து நாம் விட்டு விட நாம் முயற்சி பண்ணும்போது நிறைய பேர் ஆண்டவரை துதிப்பாங்க, ஆராதிப்பாங்க, கர்த்தரை கேட்டு அற்புதம் செய்வார். ஆனா அதுக்கப்புறம் அவங்க வாழ்க்கையில விட வேண்டிய சில காரியங்களை விடாம அவங்க ஸ்டபனா இருக்கும்போது அந்த ஆபத்து காலத்துல வருகிற அடைக்கலத்தை அவங்க பெற முடியாதபடி தவிக்கிறதை அவருடைய வாழ்க்கையில வேதத்துல நம்ம நிறைய காரியங்களை நம்ம வாசித்திருக்கிறோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அதே வார்த்தையை ஆண்டவர் இன்னொரு தடவை ரிப்பீட் பண்றாரு பாருங்க. 37 சங்கீதத்திலையும் 27 வசனத்துல அதே வசனம் 2 காரியம் 2 வசனம் மூலமா அதை உறுதிப்படுத்துறாரு. Psalms 37:27 வாசிக்கலாம். தீமையை விட்டு விலகி நன்மை செய், என்றென்றைக்கும் நிலைத்திருப்பாய். இங்கேயும் சொல்றாரு தீமையை விட்டு விலகி என்ன பண்ணு, நன்மை செய். இங்கேயும் சொல்றாரு தீமையை விட்டு விலகி நீ என்ன பண்ணு, நன்மை செய். ஆண்டோடைய நாம நம்ம நமக்கு நன்மை வேணும்னு சொல்லி கேட்கிறோம். ஆண்டவர் நன்மை தந்த பிறகு அந்த நன்மையை நம்ம எப்படி யூஸ் பண்றோம், நம்முடைய பலன், நம்முடைய நேரம், நம்முடைய பணம், நம்முடைய முயற்சி, நம்முடைய சிந்தனை, நம்முடைய காரியங்களை எப்படி பயன்படுத்துகிறோம் என்பதை ஆண்டவர் பார்த்து கொண்டிருக்கிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சிம்சோனுக்கு ஆண்டவர் நிறைய நன்மை கொடுத்திருந்தாரு, பலன் கொடுத்திருந்தாரு, கிருபை கொடுத்திருந்தாரு. அவன் அதோட கூட தீமையை செய்கிறவனாய் காணப்பட்டான். ஆண்டவர் என்னென்ன விதிவிலக்கு வச்சாரோ, எந்தெந்த காரியங்களை செய்யக்கூடாது நினைச்சாரோ அதெல்லாம் அவன் சர்வசாதாரணமா செய்து கொண்டே இருந்தான். பாருங்க, அவனுக்கு ரட்சிப்பு இக்கட்டு காலத்துல என்ன பண்ணிடுச்சு, கிடைக்காமல் போயிட்டு ஐயோ குய்யோன்னு கதறான். பிடிச்சிட்டு போயிட்டாங்க பெலிஸ்தர்கள், ஒன்னும் பண்ண முடியல. கடைசியில் இப்படி சொல்றான், நான் சாகிறேன், ஆனா அவர்களோட சேர்ந்து சாகிறதுக்கு முன்னாக எனக்கு ஒரு விஷயம் இரக்கம் செய்யுங்கன்னு சொல்லுகிற போது அது ரட்சிப்பு அல்ல. அவனும் மரித்து போனான், அந்த ஜனங்களும் மரித்து போனாங்க. ஜனங்கள் மரித்து போனாங்க, 3000 பேர் ரட்சிப்பு மரித்து போனாங்க, அவனுடைய எதிரிகள். ஆனா அவனும் என்ன பண்ணிட்டான், மறிச்சு போயிட்டான். அவனுடைய வாழ்க்கை அதோட முடிந்து போய்விட்டது. ஆண்டவருக்காக எழுப்பி பிரகாசிக்கணும்னு சொல்லி ஆண்டவர் நம்மளை தெரிந்து கொண்டு அழைத்து முன்குறித்து கிருபா வரங்களை தரும்போது அதை துஷ்பிரயோகம் செய்து தீமையை நம்ம சேர்த்து கொண்டு வாழும்போது நம்முடைய வாழ்க்கையில இக்கட்டு காலத்துல சகாயம் இல்லாமல் அவர்கள் சடுதியில என்ன பண்ணாங்க, மாண்டு போனார்கள் சொல்லி வசனம் சொல்லுகிறது. அப்படிப்பட்ட நிலைமைக்காக நாம் அழைக்கப்படவில்லை என்பதை அறிந்து கொள்வோமாக. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. உலகத்துல பல தீமைகள் நடக்குது, துன்மார்க்கருக்கு முடிவை கர்த்தர் உண்டாக்குகிறார். ஆனா அந்த நேரத்துல அந்த வேளைகள்ல நீதிமான்கள் ஆண்டவர் என்ன பண்றாருன்னா ரட்சிக்கிறவராயிருக்கிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருடைய கொரோனா வரும்போது எத்தனையோ பேர் உணவுக்கும், எத்தனையோ பேர் உடைக்கும், தேவைகளுக்கும் எத்தனையோ பேர் மரித்து போனாங்க. அப்ப இந்த நாட்கள்ல, யுத்தத்தின் நாட்களையும் சரி, வரும் காலங்கள் எப்படி இருக்கு நம்ம சொல்ல முடியாது. இஸ்ரவேலுக்கு ஈரானுக்கும் யுத்தம், நமக்கு அதுக்கு என்ன சம்பந்தம் நம்ம ஒரு நாள் என்ன பண்ண முடியாது, யோசிக்க முடியாது. நெருக்கமான சூழ்நிலைகள் வரும். அப்போ நம்முடைய பணத்தை வச்சு கூட நம்மளால காப்பாற்ற முடியாது.
பணம் இருந்து கடைகள்லாம் மூடப்பட்டிருக்குதுன்னா நம்ம அந்த பணத்தை வச்சு ஒன்றும் செய்ய முடியாது. எல்லா விதத்திலுமே ஆண்டவரை அடைக்கலமாய் கொண்டிருக்கும் போது எலியாவை போஷித்த தேவன் நம்மையும் போஷிக்க வல்லவராயிருக்கிறார் என்பதை மறந்துவிட வேண்டாம். ஆண்டவருடைய நாம மகிமைப்படும் இந்த நாட்கள்ல நம்ம பாடுறோம், துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், ஊழியம் செய்யறோம். ஆனா நம்ம இடத்துல தீமை இல்லாதபடி நம்ம பார்த்து கொண்டு நன்மைகளை செய்ய அந்த நாட்களை முயற்சி செய்யும் போது கர்த்தர் நமக்கு இரக்கம் செய்ய வல்லவராயிருக்கிறார். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. அந்த நன்மைகள் என்னவென்று சொல்லி அடுத்த ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கும் போது 37 அதிகாரம் 34 வசனம், மூன்றாவது ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியத்தை, Psalms 37:34, நீ கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழியை கைக்கொள், அப்பொழுது நீ பூமியை சுதந்திரித்துக் கொள்வதற்கு அவர் உன்னை உயர்த்துவார், துன்மார்க்கர் அறுப்புண்டு போவதை நீ காண்பாய். நீ கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழியை என்ன பண்ணு, கைக்கொள். அதை நம்ம முன்னாடியே வாசிச்சோம். தீமையை விட்டு விட்டு நன்மை செய்ய என்ன பண்ணு, ஆரம்பி. நன்மைன்னா வேற ஒண்ணும் இல்லை, கர்த்தருடைய வழிகள் எல்லாமே அது நன்மையானது. அவருடைய வழிகள் எல்லாம் சத்தியமா இருக்கிறது வசனம் சொல்லுகிறது. அப்போ நம்ம மனசாட்சிக்கு செய்கிற நன்மை வேற, கர்த்தருடைய வழிகளை கை கொள்ளுகிற நன்மைகள் வேற. அப்ப கர்த்தருடைய வழிகள் எல்லாமே வேதம் சொல்லுகிறது. அவருடைய வசனங்கள் புடமிடப்பட்ட சுத்த வெள்ளிக்கு என்ன பண்ணுகிறது, ஒப்பா இருக்கிறது. அவருடைய சத்தியங்கள் நியாயமும் நீதியுமா இருக்கிறது. அவருடைய வழிகளை நம்ம கைக்குள்ள ஆரம்பிக்கும் போது இக்கட்டு காலத்துல ஆண்டவர் நமக்கு நன்மை செய்கிறார். இக்கட்டு காலத்துல நம்ம அப்படிப்பட்ட காரியங்களை செய்யும்படி ஆண்டவர் நம்மளுக்கே இக்கட்டா இருக்கும். ஆனா அந்த நேரத்துல ஆண்டவர் நமக்கு என்ன பண்றாரு, ஒரு பஞ்சம் வருது, சாரி பார்த்து விதவி வீட்டுல கொஞ்சம் மாவு, கொஞ்சம் என்ன பண்ணுது, எண்ணெய் இருக்குது. அந்த இக்கட்டு நேரத்துல அவங்க கர்த்தருடைய வழிகளை கை கொண்டு தன்னிடத்துல வந்த தேவ மனுஷன் அவங்க சொல்றாங்க, கொஞ்சம் தான் இருக்குது. ஆனா அதுலயும் அவங்க என்ன பண்றாங்க, இறங்கி, நீதிமான் இறங்கி கடன் கொடுக்கிறான். இன்னைக்கு நெருக்கங்கள் வரும்போது தான் நிறைய பேருடைய கை மூடி இருக்கு. ஐயோ எங்களுக்கே ஒண்ணும் இல்லை, நாங்க எங்க நீதியை செய்வதுன்னு சொல்லி இருக்கிறாங்க. அப்படி இல்லை, அந்த நேரத்துல கர்த்தரைகளை போஷிக்க வல்லவர் சொல்லி ஒப்பு கொடுக்கும் போது ஆண்டவர் நம்முடைய தேவைகளை மிகுதியாய் நிறைவாய் சந்தித்து இக்கட்டிலிருந்து ரட்சிக்க வல்லவராயிருக்கிறார். ஒரு சில வசனங்களை நம்ம வாசிக்கும் போது 37 சங்கீதம் 4 வசனம், சாப்டர் 37:4, கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. தீமையை விட்டு நன்மை செய்ய வேண்டும் என்று சொல்லுகிற நம்ம முதல்ல என்ன பண்ணணுமா, கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் ஒரு இருதயத்தின் வேண்டுதலை உனக்கு என்ன பண்ணுவாரு, அருள் செய்வார். இக்கட்டு காலத்துல எல்லா பக்கமும் ஜனங்க பயந்து சோர்ந்து போயிருக்கும் போது நம்ம ஆண்டவருக்குள்ள மனமகிழ்ச்சியா இருக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம், ஆண்டவருக்குள்ள நம்மளுடைய இருதயம் என்ன பண்ணணும், காணப்பட வேண்டும். ஆண்டவருடைய செவிக்கு, ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு நம்முடைய செவி திறந்தவர்களாய் காணப்படுகிற வேளையில ஆண்டவர் நம்மை அவருடைய நியாய பாதைகளுக்குள்ளாய் நடத்துவார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவர் செய்கிற காரியங்களுக்கு நன்றி சொல்லி ஆண்டவரை துதித்து ஆராதித்து ஆண்டவருடைய காரியங்கள் நமக்கு அதுல ஒரு நிறைவு நமக்கு காணப்பட வேண்டும். ஆண்டவருடைய நாமம் மகிமை மனமகிழ்ச்சியாயிரு. அப்படின்னா be satisfied what God has given unto you. ஆண்டவர் செய்த சின்ன சின்ன காரியங்களுக்கும் மன நிறைவு நமக்கு தெரியும். போதும் என்று சொல்லுகிற எனது மனமே, போதும் என்கிற மனதுடனே கூடிய தெய்வ பக்தியே மிகுந்த ஆதாயம். இந்த நாட்கள்ல அந்த ஒரு நிறைவு நமக்குள்ள காணப்படும். ஆண்டவர் எவ்வளவு தந்தாலும் சரி, கொஞ்சம் தந்தாலும் சரி, அதுல ஒரு நன்றியும் நிறைவு காணப்பட வேண்டும். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. 18 வசனத்துல அவருடைய வழிகளில் ஒன்றுதான் இது. 18 வசனத்துல இன்னொரு வசனம் வாசிக்கலாம். சங்கீதம் Psalms 37:18, சங்கீதம் 37:18. உத்தமர்களின் நாட்களை கர்த்தர் அறிந்திருக்கிறார், அவர்கள் சுதந்திரம் என்றென்றைக்கும் இருக்கும். இந்த நாட்கள்ல நம்ம உத்தமர்களாய் காணப்படும்படியாய் ஆண்டவர் என்ன பண்றாரு, அழைக்கிறார். தீமையை விட்டாச்சு, அதுக்காக நம்ம உத்தமர்களாய் மாறணும். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுது. யோபு உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகணுமா என்ன பண்ணானா, காணப்பட்டான். நம்முடைய உத்தமத்துல உறுதியாய் நிற்கிறீரோ என்று சொல்லி அவருடைய மனைவி அவனை பார்த்து சொல்லுகிற அளவுக்கு அங்கேயே கஷ்டம், அங்கேயே நெருக்கம், அங்கேயே சாப்பாட்டுக்கு வழி இல்லை, பிள்ளைங்க மறிச்சு போனாங்க, பயங்கரமான பாடு. ஆனா அந்த உத்தமத்திலிருந்து அவர் என்ன பண்ணல, விலகவே இல்லை.
ஷார்ட் ரூட். இன்னைக்கு அப்படிதான் கஷ்டம் வரும்போது ஜனங்க என்ன பண்றாங்க, குறுக்கு பாதையில போய் ஏதாவது ஒன்று சம்பாரிச்சு நன்மையை பெற்றுட்டு அப்புறம் என்ன சொல்றாங்க தெரியுமா, என்ன பண்றது, ஆபத்து நாட்களில் தப்பு செய்யறது ஒன்றும் தப்பு கிடையாது, என் சூழ்நிலை அப்படி இருந்தது அப்படின்றாங்க. அப்படி இல்லை, அந்த உத்தமத்தை ஆண்டவர் பார்த்து யோபுவை என்ன பண்றாரு, ஆஸ்வதிக்கிறார். அவன் அந்த நாட்கள்ல ஷார்ட்கட்ல ஏதாவது பண்ணி அவன் முயற்சி பண்ண முடியும். ஆனா அவன் அந்த மாதிரி குறுக்கு வழியில போகாதபடி அவன் சொல்றான், கர்த்தனை கொன்று போட்டால் அவன் மீது நம்பிக்கை என்ன பண்ணுவேன், இருப்பேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நம்முடைய உத்தமத்துல விளங்கப்படும்படியாய் ஆண்டவர் விரும்புகிறார். உத்தமர்களுக்கு அந்த வசனம் சொல்லுகிறது, உத்தமர்களின் நாட்களை கர்த்தர் என்ன பண்றாராம், அறிந்திருக்கிறார். கொரோனால எல்லாரும் வாடுற மாதிரி உத்தமர்கள் வாரப்பட மாட்டாங்க. கர்த்தர் அதை அவர்களுக்கு அறிவிக்கிறார். எப்படிப்பட்ட பூகம்பம், எத்தனையோ பெரிய இயற்கை பேரிடர்கள்லாம் வருது. ஆனா ஆண்டவர் சொல்றது, அவருடைய கண்கள் நீதிமான்கள் மேல எப்படி இருக்கிறது, நோக்கமா இருக்கிறது, பார்த்துக்கிட்டே இருக்கிறார். எவ்ரி ஸ்டெப் அவனுக்கு விரோதமா இருக்கிற ஆயுதங்கள் எப்படியாவது வாய்க்காமற் போக பண்ணும்படி அவருடைய கண்கள் கவனிக்கிறவர்களுடைய செவிகள் திறந்துள்ளமா இருக்கிறது. இது உண்மை. இந்த நாட்களில் நம்ம உத்தமமா இருக்கும்போது உண்மையா ஜனங்களால மறக்கடிக்கப்படுவோம். ஆனா ஆண்டவரால் ஒரு நாள் என்ன பண்ண மாட்டோம், மறக்கடிக்கப்பட முடியாது என்பதை அறிந்து கொள்வோமாக. நிறைய ஜனங்க பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வருமானம் இருக்கும், அதுல அவங்க உத்தமமா இருப்பாங்க. கொஞ்ச காரியங்கள் அவங்க உத்தமமா இருப்பாங்க. கர்த்தருடைய கொஞ்சத்தில் உண்மையா இருக்கும்போது அநேகத்தில் என்ன பண்ணுவேன், அதிகாரியாய் கர்த்தர் மாற்றுவார். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. அந்த உத்தமத்துல விடாதபடி எங்களுக்கு இரக்கம் செய்யுங்க ஆண்டவர்கிட்ட என்ன பண்ணணும், கேட்கணும். கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. 21ஆம் வசனம் 26ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, சாம்ஸ் chapter 37 verse 21 and 26, சங்கீதம் 37 21 26. துன்மார்க்கன் கடன் வாங்கி செலுத்தாமற் போகிறான், நீதிமானோ இறங்கி கடன் கொடுக்கிறான். அவன் நித்தம் இறங்கி கடன் கொடுக்கிறான், அவன் சந்ததி ஆசீர்வதிக்கப்படும். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. நிறைய இருக்கும்போது நம்ம மற்றவங்களுக்கு இறங்குகிறோம், அது மனுஷ குணம். குறைவா இருக்கும்போது இறங்குகிறது தான் தேவனுக்காக நம்ம காட்டுகிற தேவனுடைய வழிகளில் ஒன்றா இருக்கிறது. வேதத்துல ஆண்டவர் சாரிபாத்துடைய காரியங்களா இருக்கட்டும், அநேக காரியங்கள். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. ஒரு ஏழை விதவை அந்த 2 காசு போட்டதை ஆண்டவர் விவரிக்கிற நோக்கம் என்ன, அவர் சொல்றாரு, அவருடைய கஷ்டத்துல அவங்க இறங்கி என்ன பண்றாங்க, கர்த்தருடைய ராஜ்யம் எப்படியாவது கட்டப்பட வேண்டும் என்று சொல்லி அதற்கு நான் தடையா இருக்கக்கூடாது என்று சொல்லி அவர்கள் முன்பதாக வருகிற வேளையில ஆண்டவர் அவர்களை என்ன பண்றாராம், அவருடைய சந்ததியே ஆஸ்வதிக்கும்படி கர்த்தர் கிரியை செய்கிறார். இதெல்லாம் கர்த்தருடைய வழிகள். கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. சங்கீதம் 37 34 நம்ம வாசிச்சோம் இல்ல, அவருடைய வழியை கைக்கொள். கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. அவருடைய வழி கொஞ்சம் நெருக்கமா தான் இருக்கும், கை கொள்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஆனா அந்த வழிகள்ல நம்ம இடறுவதில்லை என்று வசனம் சொல்லுகிறது. அந்த வழியில் அவரும் கூட இருக்கிறார். நம்ம எவ்வளவு கஷ்டப்படுறோன்றதை பார்த்து ஆண்டவர் நமக்கு நன்மை செய்ய போதுமானவராக இருக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஒரே ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கிற, அவர் நித்தம் இறங்கி கடன் கொடுக்கிறான். என்ன பண்றானா, நித்தம் இறங்கி கடன் கொடுக்கிறான். நம்ம கடன் வாங்கி மற்றவங்களுக்கு கொடுக்கணும் அவசியம் இல்லை. ஆனா நமக்கு செய்யத்தக்க நிலைமைகள் காணப்படும் போது எல்லா விதத்துல ஆண்டவருடைய காரியங்கள்ல நம்முடைய இந்த ஒரு விஷயம் அல்ல, இது மட்டுமல்ல, கர்த்தருடைய வழிகள் என்னன்னா நிறைய வழிகள் இருக்கிறது. அந்த ஒவ்வொரு காரியத்தையும் நம்ம ஆராய்ந்து அறிந்து செய்ய ஒப்பு கொடுக்கிற வேளையில இந்த இக்கட்டு காலத்துல ஒரு நாளும் கர்த்தர் ஒரு நாள் என்ன பண்ண மாட்டாரு, கைவிட மாட்டார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஒரு வசனத்தை வாசித்து நான் முடிக்கிறேன். 28ஆம் வசனத்தை வாசிக்கும் போது சங்கீதம் 37:28, சாம்ஸ் 37:28. கர்த்தர் நியாயத்தை விரும்புகிறவர், அவர் தமது பரிசுத்தவான்களை கைவிடுவதில்லை. அவர்கள் என்றைக்கும் காக்கப்படுவார்கள், துன்மார்க்கருடைய சந்ததியோ அறுப்புண்டு போம். கர்த்தர் எதை போய் விரும்புறாரா, நியாயத்தை விரும்புகிறார். இன்னைக்கு நல்லா துதிக்கிற, ஆராதிக்கிற, ஸ்தோத்திரம் பண்ற, கர்த்தருக்கு காணிக்கை கொடுக்கிற எத்தனையோ பேருடைய வாழ்க்கையில அந்த நியாயம் என்கிறது அவங்களுடைய வாழ்க்கையில அது காணப்படாது இருக்கும் போது அவங்க வாழ்க்கை எப்பயும் போற மாதிரி நல்லா போகும். ஆனா திடீரென்று புயல் காற்று அலைகள் இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வரும்போது அவர்கள் கலங்கி போகிறவர்களாய் காணப்படுகிறார்கள். ஆண்டவருடைய நாமம் நீதி உத்தம மார்க்கத்தான் என்ன பண்ணுமா, தற்காக்கும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நம்முடைய நீதி, நம்ம செய்கிற நியாயங்கள் அது நம்முடைய ஆபத்து காலத்துல நம்மளை என்ன பண்ணுமா,
பாதுகாக்கக்கூடியதா இருக்கிறது. கர்த்தருடைய இன்னைக்கு அதுக்கு ரிவார்டு இருக்காது. நம்ம நீதியை செய்யும் போது புறக்கணிக்கப்படுவோம், நீதியை செய்யும் போது இன்னும் வறுமையில தருத்திரத்துல கூட போவோம். அதனால அது நடக்கும். ஆனா ஆபத்து காலத்துல அந்த நீதி என்ன பண்ணுமா, உலகத்தானே சொல்றான் நீதி தலை காக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. நீதி உத்தம மார்க்கத்தானே என்ன பண்ணுமா, தற்காக்கும். இப்போதைக்கு நம்ம நீதி செய்யும் போது நம்ம இகழ்ச்சி அடையப்படுவோம், தூற்றப்படுவோம், நமக்கு ரிவார்டு இருக்காது, நன்மை இருக்காது. ஆனா நம்முடைய இக்கட்டு காலத்துல அந்த நீதி நம்மளை என்ன பண்ணுமா, கர்த்தருடைய சந்நிதியில பரிந்து பேசி நமக்கு ஒரு ரட்சிப்பை அடைக்கலத்தையும் பெற்றுத்தரக்கூடியதா இருக்கிறது. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. 28ஆம் வசனத்துல கர்த்தருடைய நாமம் மகிமை. கர்த்தர் நியாயத்தை என்ன பண்ணுகிறவரே, விரும்புகிறவராய். நான் ஊழியம் செய்யறேன், இல்லை நான் பாடுறேன், நான் காணிக்க தரேன், அதனால நான் செய்யற அநியாயத்தை அவர் ஒற்று போக மாட்டார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நியாயத்தை விரும்புகிறவர் அவர் தமது பரிசுத்தவான்களை என்ன பண்ணுகிறது இல்லையா, கைவிடுறதில்லை. பஞ்ச காலத்தில் அவர்களை கைவிடுகிறதில்லை, போர் நேரத்தில் கைவிடுகிறதில்லை. எத்தனை தீமைகள் வந்தாலும் ஆண்டவர் கைவிடாதவராக இருக்கிறார். அவர்கள் என்றைக்கும் காக்கப்படுவார்கள். துன்மார்க்கருடைய சந்ததியோ என்ன பண்ணுமா, அறுப்புண்டு போ. துன்மார்க்கு அப்படியே புல்லை போல பெருகி அப்படியே பழுகி பெருகுவாங்க. திடீரென்று இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வரும்போது இருந்த இடம் இனி அறியாதுன்னு சொல்லுகிறபடி அவங்க இருக்கிற நிலைமையே, அவங்க இடத்தையே இந்த பூமி என்ன பண்ணிடும், அழைத்து விடும். அந்த மாதிரி காரியங்களுக்காக ஆண்டவர் நம்மளை அழைக்காதபடி இந்த இக்கட்டு காலத்துல நாங்கள் காக்கப்பட வேண்டும் ஆண்டவரே, ஆண்டவருடைய கரத்துல ஒப்பு கொடுத்து முதல்ல நம்ம பரிசுத்தவான்களாய் காணப்பட வேண்டும். ஆண்டவரை துதித்து நன்றி சொல்லுகிற ஒரு இருதயம் நமக்கு வேணும். ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்துக்கும் ஆண்டவர் நமக்கு அனுகூலம் பண்றாரு. சின்ன சின்ன ஜெபத்தை ஆண்டவர் கேட்கிறாரு. நம்ம தகுதி இருக்கோமோ தகுதி இல்லையோ, ரெண்டாவது அவருடைய கிருபையினால அவர் அதுக்கு பதில் அளிக்கிறார். அதை நம்ம என்ன பண்ணக்கூடாது, அட்வான்டேஜ் எடுக்கக்கூடாது. ஒண்ணு. ரெண்டாவது, தீமையை விட்டு விலகி, பாவத்தை விட்டு விலகி, அக்கிரமத்தை அநியாயத்தை விட்டு விலகி, தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை விட்டு விலகும் போதுதான் அந்த இக்கட்டு காலத்துல நிறைய பேர் பாத்தீங்கன்னா தீமை செய்வாங்க, அக்கிரமான வழியில சம்பாதிப்பாங்க, ஆண்டவருக்கு காணிக்கையும் போடுவாங்க. ஆண்டவர் அவர்கள் உணரும்படியான அநேக தருணங்களை என்ன பண்ணுவாரு, கொடுத்துக்கிட்டே இருப்பார். அது தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு காரியம். அதனால நியாயத்துல நடந்து நீதியை நடப்பித்து அக்கிரமத்தை வெறுத்து தேவனுடைய கரத்துல நம்ம ஒப்பு கொடுக்கும் போது இந்த மாதிரி இக்கட்டு காலத்துல ஆண்டவர் நமக்கு அனுகூலமாக இருந்து ரட்சிக்க வல்லவராக இருக்கிறார். ஆண்டவருடைய நாம மூன்றாவது அவருடைய வழிகளை என்ன பண்ணணும், நம்ம கை கொள்ளணும். என்னென்ன வழிகள் இருக்குன்னு நமக்கு தெரியும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆலயத்துக்கு தடைபடாமல் இருக்கிறது அவருடைய வழிகள். ஆலய நேரத்தில் ஆண்டவரை ஆராதிக்கிறது அவருடைய வழிகள், அவருடைய சித்தம், அவருடைய விருப்பம், அவருடைய கட்டளை, அவர் நமக்கு தந்த பொறுப்பு. ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிப்பாயாக சொல்லி ஆண்டவர் ஒரு கட்டளையே வச்சிருக்கிறார். நம்ம சில காரியங்களை உதாசீனப்படுத்திட்டு அதை எப்படியாவது காம்பன்சேட் பண்ணிடலாம், அதை எப்படியாவது என்ன பண்ணிடலாம், வேற ஒரு விஷயத்துல நிறைவேற்றலாம்னு சொல்லி நம்ம முயற்சி பண்ணாதபடி அந்த காரியத்தை செய்து முடிக்க கிருபை தார வேண்டும் என்று சொல்லி கேட்கும் போது ஆண்டவர் எந்த விஷயத்துல நம்ம குறைவா இருக்கிறோமோ அதனாலதான் பவுலை பார்த்து சொல்றார், உன் பலவீனத்துல என் பலன் பூர்ணமா என்ன பண்ணும், விளங்கும். எந்த விஷயத்துல நம்மளால மேற்கொள்ள முடியலையோ, எந்த விஷயத்தை நிறைவேற்ற முடியலையோ, கர்த்தருடைய கட்டளைகள்ல அதை நிறைவேற்றக்கூடிய கிருபையை ஆண்டவர் நமக்கு தந்து நம்மை ஆஸ்வதிக்க சித்தமுள்ளவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. நீ நிறைவேற்றிதான் ஆகணும், உன்னை அப்படியே விட்டுருவேன் அப்படிலாம் ஆண்டவர் சொல்லலை. எல்லா விஷயத்துக்கும் அவர் நமக்கு கிருபை தந்து அதில் மேற்கொண்டு வர தேவன் நமக்கு அருள் செய்கிறவராக இருக்கிறார். நம்ம அதை கேட்டு பெற்றுக்கொள்ளும் போது ஆண்டவருடைய பார்வையில நம்ம ரட்சிக்கப்பட்டவர்களாய் தேவனுடைய அப்படியாய் இக்கட்டு காலத்துல அவருடைய அடைக்கலத்துக்கு நாம் பங்குள்ளவர்களாய் மாறுகிறோம். நிச்சயமாய் கர்த்தரை பாதுகாக்க வல்லவராய் இருக்கிறார். இந்த நாட்கள்ல ஆண்டவரே இந்த காரியங்களை எப்படி பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஜெபித்து நம்மை ஒப்பு கொடுத்து அதை குறித்து நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம அப்படியாய் ஆலோசித்து கர்த்தருடைய பாதத்துல காத்திருக்கிற வேளையில ஆண்டவர் நம்மை பரிசுத்தப்படுத்தி இந்த நிலைமைகளை கொண்டு வர வல்லவராயிருக்கிறார். இந்த வார்த்தையை கொண்டு ஆண்டவர் நம்மை ஆஸ்வதிப்பாராக. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பரலோக பிதாவே, ஆஸ்வதிக்கப்பட்ட ஆண்டவரே கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே இந்த கால வேளைக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் இப்படி வார்த்தையை கேட்டது போல ஆண்டவரே இக்கட்டு காலத்தில் நீதிமானுக்கு நீர் அடைக்கலமா இருக்கிறீர், அதற்காய் ஜெபிக்கிறோம் ஐயா. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரே யூ ஆர் த ரெஃப்யூஜ் அண்ட் ஷெல்டர் ஆண்டவரே ஃபார் த ரைச்சஸ் லார்ட். ஆண்டவரே த ப்ராப்ளம் ஆண்டவரே த டைம் ஆஃப் ப்ராப்ளம் ஆஃப் ஃபாதர் காட். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. உலகமே நிலை குலைந்து
உலகமே பயந்து நடுங்குகிற வேளையில கர்த்தர் ஆண்டவர் எலியாவை போஷித்தது உண்மை என்றால், சாரிபாத் விதவையை போஷித்தது உண்மை என்றால், தேவ பிள்ளைகளை விசாரித்தது உண்மை என்றால், இன்னைக்கும் நீர் அப்படி செய்ய வல்லவரா இருக்கிறீர். ஆண்டவரே உமக்கு நன்றியப்பா. எங்களை நாங்கள் இந்த வழியில ஒப்பு கொடுத்து ஆண்டவர் செய்த நன்மைகளை, சின்ன சின்ன காரியங்களையும் நாங்கள் மறக்காத நன்றி சொல்லுகிற ஒரு இருதயத்தை எங்களுக்கு தருவீராக. அது மாத்திரமல்ல, தீமையை விட்டு அந்த வழிகளை விட்டுவிட ஆண்டவர் இதை முற்றிலும் இரக்கல் செய்வீராக. நன்மையான காரியங்களை தொடரவும் அவருடைய வழிகளில் நாங்கள் ஆண்டவரை நிலைத்திருக்கவும் கர்த்தர் கிருபை செய்வீராக. உங்களுடைய நல்ல நாமத்தோடு நான் என்ன தவறு செய்யறேன், நான் தேவனுக்குமாக நல்லதானே இருக்கிறேன்னு சொல்லுகிறத அந்த மனநிறையோடு இல்லாதபடி தேவனுக்குரிய காரியங்கள வழிகளில் இன்னும் நாங்கள் ஆராய்ந்து அறிந்து அவற்றை செயல்படுத்த வாஞ்சிக்க, அதை ஆண்டவரை போராடி பெற்றுக்கொள்ள ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் வேண்டிய கிருபையை ஆண்டவர் தருவீராக. உங்களுடைய நல்ல நாமம் தொடர்ந்து மகிமைப்படுவதாக. எங்களை தாழ்த்தி உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. இக்கட்டு காலத்துல ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஐயா. கர்த்தரே அவரே அடைக்கலன்னு சொல்லுகிறபடி இந்த உலகத்துல வேறு ஒரு அடைக்கலம் மனுஷனுக்கு கொடுக்கப்படவில்லை. நீர் ஒருவரே அடைக்கலமா இருக்கிறீர். வல்ல கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். நல்ல நாம மகிமைப்படட்டும். கர்த்தாவே ஸ்தோத்திரம். உன்னதமானுடைய மறைவு எங்களுக்கு அடைக்கலமா இருக்கிறது ஐயா. உம்முடைய சிறுகங்கள் எங்களுக்கு அடைக்கலமா இருக்கிறது. உம்முடைய பிரசன்னம் எங்களுக்கு அடைக்கலமா இருக்கிறது. உம்முடைய நாமம் எங்களுக்கு பலத்த துருகமா இருக்கிறது ஐயா. அவற்றுக்குள்ள நாங்கள் கடந்து வர ஆண்டவர் இறக்க செய்யும். ஆண்டவரே எமக்கு ஸ்தோத்திரம். நல்ல நாம மகிமைப்படட்டும். எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். துதி கன மகிமை எல்லாம் நமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பின் ஐக்கியமும் சமாதானமும் சந்தோஷமும் இன்றும் என்றும் சதா காலமும் நம்மோடும் நம்முடைய குடும்பங்களோடும் நம்முடைய ஊழியங்களோடும் கர்த்தருடைய வருகை வந்து நிலைத்திருப்பதாக. ஆமேன் ஆமேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த ஊழியங்களுக்காய் ஜெபிக்கிற, கொடுக்கிற, தாங்குகிற, உழைக்கிற, உதவி செய்கிற யாவருக்கும் நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்கிறோம். நீங்களும் இந்த ஊழியங்களுக்காய் தொடர்ந்து ஜெபிக்க முடியாய் இயேசுவின் நாமத்தினால உங்களை கேட்டுக்கொள்கிறோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எங்களுடைய சபையானது பெங்களூர் பட்டத்தில் உள்ள லிங்கராஜபுரம் என்ற பகுதியிலே எண்ணூர் மெயின் ரோட்டிலே உள்ள SBI பேங்குக்கு முன்பதாக உள்ள சோபா ஸ்டோருடைய முதல் மாடியிலே காணப்படுகிறது. ஞாயிறு காலை 7 மணி முதல் 8:30 மணி வரை முதல் ஆராதனைக்காக இருக்கும். அதன் பின்பு 9 மணி முதல் 10 மணி வரை சண்டே கிளாஸ் ஊழியங்கள் இருக்கும். மற்றும் 10 மணியிலிருந்து 11 வரை இரண்டாவது ஆராதனை இருக்கும். வேற எந்த சபைக்கு நீங்கள் போகாதவர்களா இருந்தால் எங்களுடைய சபைக்கு வந்து எங்களுடைய ஆராதனை கலந்து கொள்ள முடியாது. உங்களை இயேசுவின் நாமத்தில் கேட்டுக்கொள்கிறோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அது மாத்திரமல்ல, செவ்வாய்க்கிழமை பைபிள் ஸ்டடி இருக்கிறது. மாலை 7 மணி முதல் 8 மணி வரை முடிந்தவர்கள் கலந்து கொண்டு கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். அதே போல சனிக்கிழமை காலை 10 to 12 மணி வரை உபவாச கூட்டம் இருக்கிறது. நீங்கள் உபவாச கூட்டத்துக்கு வருவீர்கள் என்றால் நிச்சயமாய் நாம் சேர்ந்து ஜெபிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அப்படியா தேவனுடைய வார்த்தையை உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அது மாத்திரமல்ல, எங்களுடைய போன் நம்பர் இதில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. முக்கியமான ஜெப அவசர தேவைக்கு நீங்கள் போன் செய்வீர்கள் என்றால் உங்களுக்கு நாங்கள் எப்பொழுதும் ஜெபிக்க ஆயத்தமா இருக்கிறோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென் ஆமென்.